நம்ம நக்கீரன் டிவியோட தொடர்ந்து இணைந்திருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. அம்மா அவர்களால் 3 முறை முதல்வராக்கப்பட்ட திரு பன்னீர்செல்வம் அவர்கள் இன்றைக்கு நமது இயக்கத்தை எப்படியாவது அழித்துவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்றார். எனக்கு முன்னாலே பேசியவர்கள் எல்லோரும் கூறினார்கள், திரு பன்னீர்செல்வம் அவர்களை எப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்ற உறுப்பினராக்கியது, அம்மா அவர்களிடம் அவரது அறிமுகம் எப்படி கிடைத்தது என்பதையெல்லாம் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் மறந்துவிட்டார்கள் என்பதை கூறினார்கள். உண்மையிலேயே 99 நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது நான் அங்கே வேட்பாளராக அம்மா அவர்களால் அறிவிக்கப்பட்டு சென்ற பொழுது திரு பன்னீர்செல்வம் அவர்கள் பெரியகுளம் நகர செயலராக இருந்தவர், நகர்மன்ற தலைவராக இருந்தவர். அப்பொழுது மாவட்ட பேரவை செயலராக இருந்தவர் அருமை சகோதரர் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள். அவரை அம்மா அவர்கள் 2001 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக அம்மா அவர்கள் என்னிடம் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள பிரச்சனைகளை, உள்கட்சி விவகாரங்களை தீர்த்து வைத்து நல்ல நிர்வாகிகளை பரிந்துரைக்குமாறு என்னை பணித்து அன்றைக்கு தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்ய வைத்தார்கள். அப்பொழுது தேனி மாவட்டத்திலே எந்த ஒரு மாற்றமும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்தாலும் அம்மா அவர்கள் தமிழகம் முழுவதும் பல்வேறு மாற்றங்களை நாம் செய்துவிட்டோம், தேனியிலே மாவட்ட செயலாளரை மாற்றவில்லை என்றால் அது நன்றாக இருக்காது, காரணம் அங்கே நீ பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பதால் அங்கு மாத்திரம் ஒரு மாவட்ட செயலாளர் மாற்றப்படாமல் இருப்பது நல்லதல்ல என்று கூறியதன் காரணமாக அன்றைக்கு மாவட்ட செயலராக இருந்தவரை மாற்றிவிட்டு முதலில் அம்மா அவர்கள் திரு தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களைத்தான் அறிவிப்பதாக இருந்தார்கள். அன்றைக்கு நானும் இளைஞன், திரு தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களும் இளைஞராக இருந்த காரணத்தினால் எங்களை விட சற்று வயதில் மூத்த திரு பன்னீர்செல்வம் இருக்கட்டும் என்று நான் அம்மாவிடம் கூறியதுதான் நான் செய்த முதல் தவறு. அந்த பன்னீர்செல்வம் பிறகு சட்டமன்ற தேர்தலிலே பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினராக அம்மா அவர்களால் அன்றைக்கு நிறுத்தப்பட்டார். அம்மா அவர்களால் வெற்றி பெற செய்யப்பட்டார். உங்களுக்கெல்லாம் தெரியும், 2001 செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி அம்மா அவர்கள் பதவியை விட்டு இறங்க வேண்டிய சூழ்நிலை வரும்பொழுது அதற்கு முன்பாகவே ஒரு 10 நாட்களுக்கு முன்பு என்னை அழைத்து, ஒருவேளை சுப்ரீம் கோர்ட் என்னை பதவி விலகச் சொன்னால் நான் யாரை முதல்வராக்க வேண்டும் என்று கடந்த 10 நாட்களாக சிந்தித்து வருகிறேன். நமது இயக்கத்திலே உள்ள 141 சட்டமன்ற உறுப்பினர்களும் எனது தீவிர விசுவாசமிக்கவர்கள்தான். அவர்களில் யாராவது ஒருவரை நான் நிச்சயம் முதல்வர் பதவியிலே அமர வைப்பேன். இருந்தாலும் நீ பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற பெரியகுளம் தொகுதியைச் சேர்ந்த 2 அமைச்சர்களில் ஒருவர் அன்றைக்கு வருவாய்த்துறை அமைச்சராக இருந்த பன்னீர்செல்வம், அல்லது அன்றைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த மறைந்த அன்பு சகோதரர் திரு துரைராஜ் ஆகிய இருவரில் யாராவது ஒருவரை நான் நியமிக்கிறேன் என்று அம்மா அவர்கள் கூறினார்கள். நான் அதற்கு காரணம் கேட்ட பொழுது, நீ எப்பொழுதும் பெரியகுளம் தொகுதியிலேயே தங்கியிருந்து கட்சி பணியிலேயும் எனது ஆணையை ஏற்று நாடாளுமன்ற உறுப்பினராக அங்கேயே தங்கியிருந்து பணியாற்றுகிறாய், உனது நேரடி பார்வையிலேயே இருக்கின்ற ஒரு நபரை நான் முதல்வராக நியமிப்பதுதான் அரசியலிலே ஒரு சிறந்த முடிவாக இருக்கும். நான் ஒரு பெண்மணி என்பதால் இவர்களை 24 மணி நேரமும் எனது கண்காணிப்பிலே வைக்கப்படக்கூடிய ஒரு நபரை என்னால் முதல்வராக்க முடியாது. ஆகையால் உனது கண்காணிப்பிலே இருக்கிற, நேரடி கண்காணிப்பிலே இருக்கின்ற திரு பன்னீர்செல்வம், ஏனென்றால் அன்றைக்கு நான் பெரியகுளத்திலேதான் நான் குடியிருந்தேன், எனது நேரடி
கண்காணிப்பிலே இருக்கின்றார் என்ற ஒரே காரணத்தினால் அன்றைக்கு பன்னீர்செல்வத்தை அம்மா அவர்கள் தமிழகத்தின் முதல்வராக இருக்கட்டும் என்று தேர்வு செய்தார்கள். 6 மாதம் கழித்து மீண்டும் அம்மா அவர்கள் வழக்குகளிலே வெற்றி பெற்று 2002 பிப்ரவரி மாதத்திலே அவரது பிறந்த நாள் அன்றே மீண்டும் ஆண்டிப்பட்டி தொகுதியிலே வெற்றி பெற்று தமிழகத்தில் முதல்வரான பொழுது நமது நடிப்பு திலகம் பன்னீர்செல்வம் அவர்கள் சிறப்பாக நடித்து அன்றைக்கு தனது பதவியை அம்மா அவர்களிடம் திரும்ப கொடுத்து அவர் செய்த நாடகங்கள் உங்களுக்கு தெரியும். அதற்கு பிறகு திரு பன்னீர்செல்வம் குறிப்பாக நான் இருந்த 2010 வரை ஏன் 11 வரை எவ்வளவு ஒரு நல்ல மனிதராக அவர் இருந்து வந்தார் என்பதும் உங்கள் அனைவருக்கும் தெரியும். ஆனால் காலம் செய்த சூழ்ச்சியால், எதிரிகளின் சூழ்ச்சியால் நாங்கள் அம்மா அவர்களுடன் இருக்க முடியாமல் போன பிறகு 2014 அம்மா அவர்கள் அவரை நம்பி மீண்டும் தமிழகத்தின் முதல்வராக 6 மாதங்கள் இருக்க விட்டார்கள். அப்பொழுதுதான் பன்னீர்செல்வத்தின் உண்மையான சொரூபம், உள்ளுக்குள்ளே உறங்கிக் கொண்டிருந்த பல்வேறு மிருகங்கள் மெதுவாக வெளிப்பட தொடங்கியது என்பது எனக்கு தெரியும்.